Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்பறாரு. டாடாவா. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்பறாரு. அதனால வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றதே தெரியல. ப்ளஸ் அவருக்கு வந்து வர்க் வேற இருக்கு. சோ 5 o'clock மேல தான் வந்து ஊருக்கு கிளம்பறாரு. சரி அப்படியே வந்து லைட்டா என்னலாம் பண்றோம்ன்றத காமிக்கலாம் உங்களுக்கு. நான் என்ன செட்டெல்லாம் பண்றேன்றத காமிக்கலாம் உங்களுக்கு அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. தோசை காலையில என்ன தோசை? பொடி தோசை. That is my favorite. ஓகே. சென்னை வந்தாலே பொடி தோசை தான். தோசை வடை. வடை இருக்கா? ஓகே. சட்னி ஊத்துது பாருங்க. இல்லையா? இது நிமித்து வைங்க. கரெக்டா தான் வச்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லாஸ்ட் டே. ஆஸ் யூஷுவல் ஏன்ச்சா லாகின் பண்ணேன். மாமனார் வந்து எனக்கு அமிச்சிட்டாரு ஃபுட்டு. பாவம் அவரும் வந்து டீவா வாங்கினு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா இங்கேயே டீ போடுறாங்களா அது நமக்கு தெரியல. இங்கேயே வா அது தெரியலையே நம்மளுக்கு. இங்கேருந்து கிட்டதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படின்னு ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் வீடு. வாக்கிங்ல கூட போயிடலாம், பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் எப்படி இருக்குதுன்ட்டு, அதுவும் நம்ம காட்டுறோம். டீசெண்டாக இருக்குது, கரெக்டாக நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்மளுக்கு இப்போத்துக்கு அங்கே இந்த இருக்கிற வீட்டில் கொஞ்சம் நம்மளுக்கு ஏசி ப்ராப்ளமு, அப்புறமா கொஞ்சம் படுக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளாக புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன் நிறுத்தோம். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இது உங்கள் ரூமு, இது மௌலி ரூமு, இது எங்கள் ரூமு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட்டு விசிட் ஒரு 2-3 விசிட் வரும்போது நாங்கள் வந்து புது வீட்டில் இருப்போங்க. ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனையாக இருக்காது. நாங்கள் செப்பரேட்டாக வந்து ஸ்டே பண்ணோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னோட கன்வீனியன்ஸ்க்கு வேலை பண்ணுறதுக்கு கொண்டு தான் நம்ம ரூம் எடுத்தோம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஒன்றும் எங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லை, எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் we will go to new house. Okay. We'll stay there friends. Okay friends, இன்னைக்கு வந்து நான் பேக்கிங் பண்ணி என்னென்ன எடுத்துன்னு போகிறேன்னு பாருங்கள். புது ட்ரெஸ் வாங்கணும், அதை நான் காமிக்கிறேன். நேற்று என்னோடய ஷர்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு ஆஃபரில் வாங்கணும், அதை நம்ம சொல்கிறோம். அதான் நாங்கள் பேக் பண்ணின்னு இங்கேருந்து மாமா வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்னைக்கு வீடியோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அந்த டிஷர்ட்ஸ்லாம் காமிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு டிஷர்ட் போட்டிருந்தால பிளாக், அதுவும் நேற்று தான் வாங்கினது. அது இல்லாமல் அப்புறம் இது ஒன்று லூயிஸ் பிலிப்பி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா, இதோட ரேட் என்ன? 282. அப்புறம் இது ஒன்று டாடி யூஎஸ் போலோ. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாமாக்கு பிராண்டு யூஎஸ் போலோ. இதோ நல்ல கம்பெனி யூஎஸ் போலோ. அது மாமாக்கும் ஒரே மாதிரி வாங்கணும், எனக்கு ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. எப்படின்னா ட்வின்னிங் பண்ணலான்னு. இது ஒன்று பாஷினி. மௌலி கேட்பான்னு நினைக்கிறேன், அந்த பிராண்ட் தெரியல. இதான் கேட்பானா இல்லை வேறு பிராண்ட்? அவன் எல்லாமே கேட்குவான், நல்லா இருந்துச்சுன்னா எது இருந்தாலும் போடணும் தான். இது லூயிஸ் பிலிப்பு. இதுவும் ஏதோ ஒன்று தான் பை ஒன் கெட் ஒன். இதுவும் பை ஒன் கெட் ஒன். லூயிஸ் பிலிப்பி வாங்கினா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓகே, இது ஒன்று வாங்கணும். நான் ஏன்னா இருக்கும் ஒரு இது 2599, 2799. ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ காஸ்ட்லின்னு கேட்பீங்க, ஏன் இவ்வளோ காஸ்ட்லி? ஆனால் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் வந்து சூப்பர், ஒலிக்கும், இதெல்லாம் பயங்கரமாக ஒலிக்கும். நான் நல்லா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் எனக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி இந்த வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் யூஸ் பண்ண பொருளை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம் நான் சொல்ல மாட்டேன். அச்சு தேய்ச்சி அது கலர் போகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும், சும்மா நம்ம காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று வாங்கினோமா கரெக்டாக அது எவ்வளோ லைஃப் கொடுக்குதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணி அது அச்சு துவைக்குவேன் நான். இப்போ இதெல்லாம் வந்து மடிச்சு பேக் பண்ணி கொடுத்துனுங்குது ஃப்ரெண்ட்ஸ். மோனா ஆச்சு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பண்ணிங்கிற, இங்கே வேலை முடிச்சுட்டு போனோம். ஸோ லன்ச் பிரேக் வரும்போதோ பிரேக்கை போட்டு அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டு மாமா வீட்டில் பாவ குழந்தை வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்துனுக்குறேன், வேலை பண்ணிருக்கிறதுனால. காலிலேருந்து ஒரு ஆடு ஆனால் போகக்கூடாது, இங்கே இருங்கன்னு இங்கே இருந்துதான் அவ்வளோதான் என் சோழி. அப்புறம் இப்போ இது எடுத்து வச்சு அதெல்லாம் ஓகே. இப்போ இதெல்லாம்
அது ரோப்புப்பா அந்த பைக் இது எடுத்து வைக்கணும்ல கட்டின்னு போனோம். இப்போ வந்து இப்படியே வைக்கல, நம்ம லேப்டாப் எடுத்து உள்ள வைக்கணும்ல. டாஸ்கே அதுதான். இப்போ எப்படி இதை எடுத்து நாங்கள் கட்டி டைட்டாக கட்டி எடுத்துன்னு போகணும். 6 ஹவருக்கு அது கரெக்டாக உக்காரணும் பேக்கில். இது என்ன, இது உன்னோட ப்ராடக்டா? உன் பேக்கோ இல்லை பேக் பண்ணோமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வேணாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வேலை முடிச்சுட்டு இதை வந்து பேக் பண்ணணும், க்ளீனாக எடுத்துன்னு போனோம். இது பிரச்சனை, ஐ மீன் இது இதாகக்கூடாது, எதுனா போகிறப்போ டேமேஜ் ஆகக்கூடாது, க்ளீனாக எடுத்து. ஆனால் ஆஃபீஸ் இந்த காமெடி பீஸ் பாருங்களேன், ஹெல்மெட்டை போட்டு சுற்றினுக்குது. அந்த ஹெல்மெட் சைஸ் இல்லை, அவ்வளோ பெரிய மண்டை, சின்ன மூஞ்சி, எலி மூஞ்சி. ரேபிட் வாங்கி தர ஊருக்கு வந்தோன்னா உனக்கு ஸ்மால் தலை, நான் வந்து உனக்கு தலைக்கு கிடைக்குதான்னு தெரியாது, சைஸ் உனக்கு வந்து செய்ய வைக்கிறேன். பத்துது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு இப்போ லஞ்ச் பிரேக்கு, அதனால இப்போ வந்து என் பேக் வண்டி எடுத்துன்னு மாமனார் வீட்டுக்கு போகிறேன் சாப்பிட்றதுக்கு. அது இங்கே ஒரு இது இருக்கும், இது ஓப்பன் பண்ணால் மூச்சு விடுறோம், 3 விட பேச முடியும். இதெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லைல்ல, தெரில. ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த மண்டை மாதிரி ஹெல்மெட்டே பத்த மாட்டேன், தமாசா சுற்றினுங்கிற ஈட்டி மாதிரி. போ குழந்தை ஹெல்மெட் தான் வாங்கணும் உனக்கு. ஆமாம்மா, ரைடர் கையெடு. ஆமாம்மா, கொஞ்சம் அதை கையோட எடுத்துமான்ட்டேன், சும்மா சீக்கிரம் லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே, வந்தோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகுது. அது கழட்ட முடியலையா? ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ வந்து 5:34. இப்போ கிளம்புறாரு ஊருக்கு. ஆமா, ரொம்ப லேட்டு. இப்போ கிளைமேட் வேற டல்லா இருக்குது, மழை பெய்யுது. சொல் பேச்சை கேட்க மாட்டார். பெர்மிஷன் தான் கேட்டுருவோம். சண்டேஸ்ல பெர்மிஷன், லீவ்ல தருவாங்க மேனேஜர், யாருமே இல்லை. அந்த வீட்டு சேர்க்கலாம். இப்போ எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல வேற. அது பாருங்க, தொங்குது பாருங்க. டைட்டா கட்டணுமா? இங்க பாருங்க, தொங்குது. தாதா அதுல உள்ள போய் மாட்டிக்கிட்டு போகுது, அது திருப்பிடுங்க. இதெல்லாம் எப்படி கட்டுறதுன்னே தெரியாது எனக்கு. டாடி எடுத்து பார்த்துன்னு இருந்தாரு, என்னடா அது கட்டுறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்படி போட்டு டைட் பண்ணிட்டு அங்கே நாட் கட்டிக்கலாம் தான். இப்படி எக்ஸு, இப்படி ஒன்று, அப்படி ஒன்று. ஓகே, ஒன்றும் புரியல. எக்ஸுப்பா, எக்ஸு தான். இப்படி ஒன்றும் அப்படி ஒன்றுன்றது. ஏய் லட்டு, மழை டைட்டாக போட்டு இல்லை கரெக்டாக தான் போட்டுக்கிறீங்க. ஓகே, இன்னும் டைட். நீங்கள் இதில் சாஞ்சா மாதிரி உட்காந்து விட்டு கிளம்பலாம், கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, டீ சாப்பிட்டு வந்துடும். ஓகே, சரி. ஓகே, டன். எதா என்னப்பா கட்டினதுக்கு எப்படி மூச்சு வாங்குது? அவ்வளோ டைட்டாக கட்டியிருக்கோம்ல, இது பெங்களூர்ல அப்படியே நம்ம நார்த் சைடே போடலாம், ஒன்றும் ஆகாது. அது அந்த லெவலில் டைட்டாக போடலாம். அது எதுக்குப்பா? போகிறப்ப வச்சுக்கவே இல்லை, அவ்வளோதான். போகிறப்போ கிரிப்புக்கு கையில் எடுத்து மாட்டிக்கின்னு போக வேண்டியது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வர. தேங்க்ஸ் அத்தா. தேங்க்ஸ் மாமா. நடுவில் என்னாச்சும் டீ சாப்பிடுங்க, சாப்பிடும் போது கூப்பிடுங்க. ஃபுல்லாக போயிட்டுக்கிறேன். தண்ணி பாட்டில், தண்ணி, பிஸ்கெட்டு, பெப்சி, சேஃப்டிக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். கட்டிட்டோம் இல்லை, அதெல்லாம் எடுக்க முடியாது, அதனால எல்லாம் உள்ளே வச்சு செட் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக 6:50 போயிட்டு கோல்டு, செம கோல்டு பாரு. கோல்டா? அந்த இளநீ குடிச்சிட்டு இங்கேருந்து நீங்கள் போகிற வழியிலே இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுங்க. அப்படி பாய். வருது கரெக்டாக. ஏன் என்னாச்சு? பாய். பாய் பா, பாய் பா, பாய் பாய். பாய் பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஒரு வழியா அமுச்சு விட்ட நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி. என்ன பண்றது, நானும் காலையில எல்லாம் ஜிமிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அவர் என்ன சொல்லி வாய அடைக்கிறாருன்னா, வேலை வேணுமா வேணாமா, கல்யாணத்துக்கு வரணுமா கூடாதான்னு கேக்குறாரு. வேலைங்கிறத தாண்டி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரணுமானே வாய் அடிக்கிறாரு. மேரேஜ் ஃபங்க்ஷன் என்னோட சிஸ்டர் வெட்டிங் வரும் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த் அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து 10 நாள்ல. அதனால அவர் வந்து அதுக்கு லீவ் வாங்குறேன் அப்படின்னு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வந்தே ஆகணும் நீங்க அப்படின்னு நான் சொல்லிருந்தனால லீவ் வாங்கியிருக்காரு. நான் இப்ப லீவ் போட்டா அங்க புடிச்சிருவாங்க, பரவாயில்லையா, நான் இங்க இருக்கேன், உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்க இருக்கேன், ஆனா அன்னைக்கு வர முடியாது, பரவாயில்லன்ற. சரி ஓகே, நமக்கு அதான் முக்கியம், வாய் வச்சுக்கலாம். நானும் ஜிமிக்ஸ் பண்றேன், பெட்ல உருள்றேன், அந்த ஓரத்துல இருந்து இந்த ஓரம் வரைக்கும் உருள்றேன், நீ உருண்டுக்கோ மாணிக்கோ. அதனால ஒரு வழியா வந்துட்டு ஓகே, பத்திரமா போய் இன்னைக்கு அவரு கிளம்பிட்டாரு. இதோட இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டக்குனு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.